வணக்கம். நான் உங்கள் நரம்பியல் மருத்துவர் ராகவேந்தர், ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்ஸ் OMR சென்னை. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிப்பு நோயை பற்றி பார்க்க போகிறோம். வலிப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிப்புன்றது சாதாரணமாக நம்ம மூளையில் இருக்க மின் செயல்பாட்டில் உள்ள மாற்றத்தினால வரக்கூடிய வெளிப்பாடு தான் இந்த வலிப்பு நோய். ஸோ இந்த வலிப்பு நோய் அப்படின்றது ரெண்டு காரணங்கள்னால பேசிக்காக கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரோவோக், இன்னொன்று அன்ப்ரோவோக்னு சொல்லலாம். ப்ரோவோக்னா தூண்டனால வர்றது, இன்னொன்று இயல்பாகவே இருக்கும்போதே வலிப்பு வர்றது. ஸோ இந்த ப்ரோவோக்டு சீஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது எதெல்லாம் வரும் அப்படின்னு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு ஜுரம் இருக்கும்போது வர்றது, மற்றபடி முதியவங்களுக்கு சோடியம் அந்த மாதிரி உப்பு சத்து இல்லை சுகர் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது வர்றது, இல்லை அடிப்பட்டப்புறம் வர்றது, பக்கவாத அப்புறம் வர்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணங்கள்னால உடனே வந்தால் அதுக்கு பேர் ப்ரோவோக்டு சீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அன்ப்ரோவோக் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷன் சாதாரணமாக இயல்பாக இருக்கும்போதே அவங்களுக்கு வலிப்பு வருது அப்படின்றது நம்ம அன்ப்ரோவோக்டு சீஜர்னு சொல்லுவோம். ஸோ இந்த அன்ப்ரோவோக்டு சீஜர் அப்படி மோஸ்ட்டாக ஏதாவது வரும்னு பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக மூளையில் அவங்களுக்குள்ள மின் செயல்பாட்டில் உள்ள மாற்றங்கள்னால வருது. இது சில பேருக்கு மரபணுனாலையும் இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ வலிப்பு நோயை குணப்படுத்தவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சில பேருக்கு வலிப்பு நோயை குணப்படுத்தலாம், சில பேருக்கு வலிப்பு நோயை கட்டுப்படுத்தலாம். அதுல ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி நம்ம அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வலிப்பு நோய் வந்த உடனே முதலுதவி தான் ரொம்ப முக்கியம். ஸோ வலிப்பு நோயோட முதலுதவி அப்படின்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வலிப்பு யாருக்காவது வந்துச்சுன்னா முதல்ல பதற வேண்டாம். குறிப்பா அவங்களுக்கு திடீர்னு விழற மாதிரி இருக்காங்க அப்படின்னா, வலிப்பு வந்த உடனே அவங்கள தாங்கி பிடிச்சு ஒரு பக்கமா படுக்க வைங்க. குறிப்பா லெஃப்ட் சைட்ல ஒரு பக்கமா படிக்க வச்சிங்கன்னா அவங்க முதல்ல விழாம அடிபடாம பார்த்துக்க வேண்டியது தான் அதோட முதல் உதவி. ஸோ அவங்கள லெஃப்ட் சைட்ல போட்டதுக்கு அப்புறம் வலிப்பு அதிகபட்சம் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்குள்ள அதுவே செட்டில் ஆயிடும். இந்த நேரத்துல நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணாலே போதும், அவங்களே தானா ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஸோ அவங்கள லெஃப்ட் சைட்ல போட்டுட்டு, குறிப்பா நம்ம யூஸ்வலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு இரும்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் கொடுக்க வேண்டாம். குறிப்பா அவங்க வாயில எதையுமே வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஏதாவது வைக்க போய் அது அவங்க நாக்க கடிச்சுக்கிறதோ அந்த மாதிரி எது வேணா ஆகலாம். ஸோ எஸ்பெஷலி வாயில எதுவும் நீங்க போடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு பக்கமா போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்களே வலிப்பு அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான முதலுதவி, அவங்க எல்லாம் எங்கேயாவது உயரத்துல இருக்காங்க, இல்ல தண்ணி கிட்ட இருக்காங்க, இல்ல சுடு தண்ணி இல்ல நெருப்பு அவங்க அதுகிட்டலாம் இருக்கும்போது அவங்கள திடீர்னு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு ஓரமா ஒரு பக்கம் படுக்க வைக்கிறது தான் வலிப்பு நோயோட முதலுதவி. ஸோ வலிப்பு வந்துருச்சு டாக்டர், நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். முதல் தடவை வலிப்பு வர எல்லாருமே கண்டிப்பா டாக்டரை பார்க்கணுமான்னு, ஆமாம். முதல் தடவை வலிப்பு இது வரைக்கும் உங்களுக்கு வலிப்பே வந்ததில்லை, முதல் தடவை இதுதான் வந்திருக்குன்னா உங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள வலிப்பு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால கண்டிப்பா வலிப்பு வந்த உடனே ஒரு தடவையாவது டாக்டரை பார்க்கறது கண்டிப்பா அவசியம். ரெண்டாவது, எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கு சார், நான் இப்ப பார்க்கலாமான்னு கண்டிப்பா பார்த்துக்கிறது நல்லது. வலிப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் மாத்திரை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகைன் இது நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரோவோக்டு அன்ப்ரோவோக்டு சீஜர்னு இருக்கு. ப்ரோவோக் அப்படின்னா சில காரணங்கள்னாலதான் அந்த வலிப்பு வந்திருக்கு, அப்படியும் ஒரே தடவை தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த காரணங்கள்னால சரி பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு மாத்திரை தேவைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுவே அன்ப்ரோவோக் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணமே இல்லாம ஒருத்தவங்களுக்கு வலிப்பு வந்திருக்கு அப்படின்னா நம்ம EEG, MRI ஸ்கேன் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வலிப்பை கட்டுப்படுத்த முடியுமா இல்லை குணப்படுத்த முடியுமான்னு சொல்ல முடியும். சரி சார், அப்படி நான் மாத்திரையில ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் வாழ்க்கை முழுக்க மாத்திரை சாப்பிடணுமான்னா அதுவும் நம்ம மாத்திரையோட ரெஸ்பான்ஸ் வச்சும் உங்களுக்கு எந்த மாதிரி வலிப்பு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இல்லை சார், நான் என்கிட்ட வலிப்பு பிரச்சனையோட இருக்காங்க, ஆனாலும் இன்னும் 4 மாத்திரை சாப்பிடுறாங்க, இன்னும் வலிப்பு வந்துகிட்டே தான் இருக்கு, அதை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸுக்கு நம்ம வலிப்பு எதனால வருதுன்றது முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி யூஸ்வலா 2 மாத்திரை போட்டு கேட்காதவங்களுக்கு வலிப்பு வர்றதுக்கான காரணங்கள்ல மூளையில ஏதாவது ஒரு சின்ன கட்டியோ இல்ல தழும்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்படி 2-3 மாத்திரை போட்டும் உங்களுக்கு பல வருஷமா வலிப்பு வந்துகிட்டு இருக்கு, இந்த கட்டினாலேயோ அந்த தழும்புனாலேயோ இந்த வலிப்பு வருதுன்னா இதை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாலும் இந்த வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கம்மியாயிடும். சில பேருக்கு மாத்திரையை நிறுத்தக்கூடிய அளவுக்கும் போகலாம். ஸோ எல்லாரும் வலிப்பை பத்தி பயப்பட வேண்டாம். சில பேருக்கு வலிப்பை கட்டுப்படுத்தலாம், சில பேருக்கு வலிப்பை குணப்படுத்தலாம். வலிப்புனால வாழ்க்கையில தோண்டு போக வேண்டாம். வலிப்பை வென்றிடுவோம், வாழ்ந்து காட்டுவோம். நன்றி.